ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வனசா. இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள். இது வெட்டு துணியில் தான் நான் ஒவ்வொரு டெய்லரிங் கிளாஸாக நான் உங்களுக்கு செய்து காட்டி கொண்டு போகிறேன். அந்த வகையில் இன்றைக்கும் நாங்கள் டெய்லரிங் கிளாஸுக்கு நான் இது வெட்டு துணி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பக்கங்களில் அதாவது கடையல் இல்லாட்டிக்கு, அதாவது துணி வேண்ட கடையல் இல்லாட்டிக்கு, அதே நேரம் உங்களுக்கு துணி வேண்ட கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வெட்டு துணிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது உங்களுக்கு பக்கங்களில் இருக்கிற டெய்லரிங் ஷாப்புக்கு போய் நீங்கள் அங்கே வெட்டு துணி என்று கேட்டால் தெரியணும். அதாவது அவர்கள் வெட்டி அந்த எல்லாம் தைச்ச மிகுதி துணி, அதாவது கழிவு துணி என்று சொல்லுவார்கள். அந்த துணியை நீங்கள் வேண்டி கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவீடுகளில் அந்த துணிகளை எடுத்து நீங்கள் அதாவது பேசிக் நீங்கள் டெய்லரிங்களை நீங்கள் படித்து கொள்ளலாம். அந்த வகையில் தான் நானும் இப்போ உங்களுக்கு காட்டித்தாரேன். இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாருங்க, நான் இப்போ எல்லாம் கசங்குண்டு போயிருந்தது அதெல்லாம் நீட் பண்ணுறேன். நீட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு பிறகு நான் ஒன்றாக நான் வெட்டுறேன். இப்போ பாருங்க, நான் சரி சமனாக வெட்ட வேணும். கொஞ்சம் வளைஞ்சிருந்தாலும் நாங்கள் அதை நீராக்கணும். என்னடா பாவாடை நாங்கள் இதை வெட்ட போகிறோம். அப்போ நீராக்கி போட்டு நாங்கள் வெட்ட வேணும். அடுத்ததாக நான் பேண்டுக்கும் நான் துணி எடுத்து நான் டபுளாக மடித்து போட்டு நான் வெட்டுறேன் பேண்டுக்கு. இது பேண்டுக்கு 10 இருக்கும். நான் அதனால் நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதையும் நல்ல நீராக்கி போட்டு இதை எல்லாம் வெட்டுறேன். நீங்கள் அயன் பண்ணி எடுக்கிறேன்டா அயன் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு அயன் பண்ண முடியாட்டிக்கு, அதாவது அயன் பாக்ஸ் இல்லாட்டிக்கு நீங்கள் வடிவாக ஒரு புக்ஸுக்கு நீங்கள் வச்சிங்க, அதாவது மொத்தமான புக்ஸுக்கு நீங்கள் வச்சிட்டீங்கண்டா அது நல்லா அயன் பண்ண மாதிரி வரும். இது பாருங்க லாஸ்டிக்கு. இந்த லாஸ்டிக் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? இது நாங்கள் பேபே கிடைக்கிற நேரம் அந்த எங்களுக்கு ஹார்ட் வீக் பார்க்குறதுக்கு, அதாவது பேபேண்ட ஹார்ட் வீக் பார்க்குறதுக்காண்டி எங்களுக்கு எங்களோட வயிற்றில் இந்த பெல்ட்டை தான் கட்டி விடுவார்கள். அந்த பெல்ட்டு எங்கள்கிட்டயே தந்து விடுவார்கள். அப்படியே தான் இருக்கும். இது நான் ஞாபகமாக வச்சுருந்தது. இப்போ இந்த தையலுக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அதாவது உங்களுக்கு லாஸ்டிக்கு கிடைக்க இல்லையாண்டா இப்படி, அதாவது உங்களுக்கு அதாவது ஹாஸ்பிட்டல்களில் இந்த இப்படி லாஸ்டிக்கை தந்திருப்பீங்க. நீங்கள் அதை வீசி இருப்பீங்கள், இல்லாட்டிக்கு நீங்கள் அதை வச்சிருப்பீங்க. அந்த அந்த லாஸ்டிக்கை நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி தான் நான் இதில் காட்டுறேன். அதாவது உங்களுக்கு லாஸ்டிக் இல்லாத, நீங்கள் என்னோட லாஸ்டிக் இருக்குது இருந்தாலும் உங்களுக்காண்டி தான் நான் இதை இப்படி வெட்டி தைச்சு காட்டுறேன். இது இப்போ பாருங்க, நான் அதாவது பாவாடை பேண்டை நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்க நீங்கள் அதை கவனிக்கணும். நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் ஜாயின் பண்ணணும். நான் பாருங்க தைச்சு போட்டு திரும்பவும் ஒரு மடித்து திரும்பவும் அப்படி ஒரு மடிப்பு, அதாவது மடிக்காமல் அப்படியே அழுத்தி போட்டு திரும்பவும் நான் அதுக்கு மேலே தையலை போட்டு விட்றேன். அந்த அந்த அதாவது அந்த துணி மேலுக்கு கிளம்பாதபடி. இப்போ நான் பாவாடை தைக்கிறதுக்கு, அதாவது இந்த பேண்டு துணியை நான் 1 இன்ச்சி நான் வெளியாக வச்சு தான் நான் இது தைக்கிறேன். நான் உங்களுக்கு தைச்சு கொண்டு போய் அதை என்னத்துக்காண்டி சொல்கிறேன். இப்போ பாருங்க, இந்த பாவாடையை அதாவது பாவாடை துணியும் பேண்டு துணியையும் நான் நேராக நான் வச்சு தைச்சு கொண்டு போகிறேன். அதாவது ஒரே நேராக எந்த ஒரு சுருக்கும் இல்லாமல் நாங்கள் பார்த்து நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைச்சு கொண்டு போகணும். அப்படி தைச்சு கொண்டு போகும்போது தான் நல்ல ஒரு அழுத்தமாக வரும் எங்களுக்கு அந்த பேண்டும் இது நாங்கள் லாஸ்டிக் வைக்கிறபடியாக நல்ல ஒரு நீட்டாக தைக்கணும். அந்த லாஸ்டிக்கும் இப்போ சுருக்கி கொண்டு வரப்போதும். ஆனால் அதே நேரம் அந்த லாஸ்டிக்கு அந்த நாங்கள் தைக்கும்போது அந்த ஒரு இதுவும் இல்லாமல் பிசுறும் இல்லாமல் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைக்கணும். இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்ச அப்புறம் இப்படி தான் இருக்க போகுது. இனி நாங்கள் லாஸ்டிக் வைக்கணும். பாருங்கள் பார்க்கலாம். தான் இந்த லாஸ்டிக்கு, அதாவது நீளத்தை பார்க்க போகிறேன். நீங்கள் லாஸ்டிக்கு நீளத்தை இழுத்து வச்சு தான் பார்க்கணும். அதாவது லாஸ்டிக்கை இழுத்து வச்சு நீங்கள் பாருங்கள். அப்படிக்க உங்களுக்கு நல்ல சரியாக வரும். நாங்கள் அப்படியே வச்சு எடுக்க இல்லாது லாஸ்டிக் ஈஞ்சு கொடுத்தா தான் அது அதாவது எங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். அதனால் நான் ஈச்சு வச்சு தான் அளவு எடுக்கிறேன். அதாவது லாஸ்டிக்கை இப்போ பாருங்கள், இந்த லாஸ்டிக்கை நான் அதாவது தையல் போட போகிறேன். அதெல்லாம் அந்த கட்டு தையல் போட போகிறேன். கட்டு தையல் போட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் மடித்து எடுக்கணும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் பேசிக்காக நீங்கள் டெய்லரிங் படிக்கிற நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு சுகமானதாக இருக்கும். இப்படி நாங்கள் உள்ளுக்காக மடித்து முதல் ஒரு தையல் போடணும். அதாவது அந்த இடுப்பு பேண்டுக்கு நாங்கள் நல்ல ஒரு நீராக நாங்கள் போட்டு கொண்டு வரணும். போடைக்க நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது இதில் பாருங்க, அதாவது அந்த லாஸ்டிக்கை நாங்கள் வடிவாக அந்த உள்ளுக்காக வச்சு அந்த துணி, அதாவது பேண்டு துணியால் நல்லபடியாக மூடி, அதாவது அரைஞ்சி உள்ளுக்கு போகத்தக்கனையாக நாங்கள் அந்த துணியை தள்ளி லாஸ்டிக்கை மூடி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் லாஸ்டிக்கை இழுக்க வேணும். அதாவது ஒரு கையால் இழுத்து பிடிச்சு கொண்டு நாங்கள் தைக்கணும். மற்ற கையை பின்னுக்கும் அங்கே இழுக்க வேணும். இதில் பாருங்க, இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா உண்மையில் உங்களுக்கு, அதாவது பேசிக்காக நீங்கள் டெய்லரிங் படிக்கிறீங்க உங்களுக்கு சுகமானதாக இருக்கும்.
இந்த மெத்தடெலாம் நாங்கள் அதாவது இந்த லாஸ்டிக்கு தைக்கணும். ஒரு கையால் பிடிச்சு கொண்டு ஒரு கையால் துணியையும் வடிவாக நாங்கள் நீட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு அந்த லாஸ்டிக்கை நாங்கள் உள் பக்கத்தால் அப்படியே இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிச்சி தான் நாங்கள் பின்னுக்கும் பிடிக்கணும் முன்னுக்கும் பிடிக்கணும். கொஞ்சம் அதாவது பேசிக்காக நீங்கள் டெய்லரிங் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தைச்சு பழக உங்களுக்கு அது சுகமானதாக இருக்கும். இந்த மெத்தடு உண்மையில் ஈஸியான மெத்தடு. இன்னொரு மெத்தடையும் நான் காட்டுறேன் பாருங்க அடுத்த வீடியோவில். அது வந்து கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கு தச்சு எடுக்கவே சரியான கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடு உங்களுக்கு மிகவும் ஒரு ஈஸியானதாக இருக்கும். அதாவது குயிக்காக நாங்கள் தச்சு முடிச்சுட்டு போகலாம். ஆனால் என்ன இதில் அந்த இழுத்து நாங்கள் வடிவாக நாங்கள் பிட்டா எங்களோட கையுக்க வச்சுருக்கணும். அதுதான் இதில் முக்கியம். பாருங்க அந்த ஒவ்வொரு சைட்டும் நான் வடிவாக அந்த துணியெல்லாம் உள்ளுக்கு வடிவாக விடணும். அதாவது பிசிறுத்தன்மை வெளியில் விடாமல் இருக்கணும். நீங்கள் இப்போ இழுத்து தைக்கும் போது அந்த நாங்கள் பேண்டு தைக்கிற அந்த காய்ஞ்சியை அந்த வெளியில் தள்ள பார்க்கும். அப்போ அதனால் நீங்கள் அதையும் உள்ளுக்கு தள்ளி நல்ல ஒரு நீட்டாக்கி கொண்டு அங்கே பாருங்கள் நான் அதில் தைக்க அது அந்த வெளியில் தள்ளப்படுது. அப்போ நாங்கள் அதை உள்ளுக்கு வடிவாக தள்ளி கொண்டு அதை பிடிச்சு கொண்டு தான் நாங்கள் இழுத்து தைக்கணும். இழுத்து பிடிச்சு கொண்டு லாஸ்டிக் இழுத்து தைக்காமல் நீங்கள் தைப்பீங்கன்னா அது லூஸ் ஆகி இருக்கும். அதே நேரம் வந்து ஃபிட் ஆகிருக்காது உங்களுக்கு. லாஸ்டிக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் இழுத்து வச்சு தைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களோட பாவாடை வந்து நல்ல ஒரு வடிவானதாகவும் அதே நேரம் நல்ல ஒரு இறுக்கமாக நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கும். இப்போ பாருங்க வந்து நான் அந்த உள்ளால் இழுத்து பிடிச்சி தைக்கும் போது தான் அந்த சுருக்கப்பட்டு அப்படியே வருகுது அந்த பாவாடை. நம்மளாக நாங்கள் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்படி நீங்கள் லாஸ்டிக்கை இழுத்து வச்சு தைக்கும் போது நல்ல ஒரு ஃபிட்டாக வரும். அதே நேரம் நாங்கள் இழுத்து வச்சு தைக்க கவனிக்க வேண்டியது அந்த துணிகள் வந்து அதாவது பேண்டு துணி சுருங்கக்கூடாது. அதே நேரம் வந்து இந்த அதாவது பாவாடை துணியும் வந்து சுருங்காமல் நாங்கள் பார்க்க வேணும். நாங்கள் இழுத்து தைக்கும் போது நல்லொரு ஃபிட்டாக தைச்சா தான் நல்லொரு நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் அதை முக்கியமாக கவனிக்க வேணும். இழுத்து பிடிச்சு கொண்டு நாங்கள் ஒரு கையாக அதாவது பின்னுக்கும் அந்த துணியை நாங்கள் இழுக்க வேணும். இதில் 2 மெத்தட் இருக்குது. அதாவது நான் எங்களை 2 கையும் இதில் பயன்படுத்த வேணும். அதாவது பின்னுக்கும் இழுத்து பிடிக்கணும் துணியை, முன்னுக்கும் நாங்கள் லாஸ்டிக்கோட சேர்த்து துணியை இழுத்து பிடிச்சி தைக்கணும். இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்சது இப்படித்தான் இருக்க போது. நான் இனி 2வது தையல் போட போகிறேன். 2வது தையல் போடும்போதும் நாங்கள் முதல் பாருங்க இப்படித்தான் வரப்போகுது. நாங்கள் பின்னுக்கும் முன்னுக்கும் இதையும் நல்லா இழுத்து பிடிச்சு கொண்டு அந்த நீராக நாங்கள் தையல் போடணும். அப்போ தான் எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டானதாக இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படித்தான் வரப்போகுது. கொஞ்சம் அதாவது பேசிக்காக நீங்கள் டெய்லரிங் படிக்கிறவங்களுக்கு சரியாக கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் இதை பழகினா தான் உங்களுக்கு நல்லா மெயினண்டா. நீங்கள் லாஸ்டிக் வச்சு தைக்கும் போது சரியாக கஷ்டப்பட வேணும். உடனே நாங்கள் தைக்கும் போது வராது. இது வந்து கையால் தைக்கல, அது மிஷினால் தான் தைக்கலாம். மிஷின் இருக்கிற நீங்கள் தான் இதை தைக்கலாம். கையால் நாங்கள் தைச்சோம்னா நீட்டாக வராது. அதனால் மிஷின் தையல் தான் இது சரி. அதுக்காண்டி நீங்கள் மிஷின் எதுக்கும் அதான் மிஷின் இல்லாத நீங்கள் கொஞ்சமாக காசை சேர்த்து நீங்கள் வேண்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் தைச்சா பிறகு இப்படி தான் பெற போகுது. இன்னும் நீங்கள் ஃபிட்டாக நீங்கள் தைக்கலாம். நான் இது ஓரளவாக தான் மீடியமாக தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இன்னும் நாங்கள் ஃபிட்டாக்கி தைக்கணுமெண்டா தைக்கலாம். இப்போ பாருங்க இப்படி தான் வரப்போகுது. நல்ல ஒரு நீட்டாக இருக்குது. நான் மிகுதி லாஸ்டிக்கை நான் வெட்டி போட்டு இனி நான் வந்து அந்த சைட்டு பாவாடையை ஜாயின் பண்ண போகிறேன். சைட்டு பாவாடையை ஜாயின் பண்ணிக்க நாங்கள் கவனிக்க வேணும். இப்போ பாருங்கள் இந்த பாவாடைன்ற இந்த இடுப்படியெல்லாம் நல்ல ஒரு நீட்டாக இருக்குது. பாருங்கள் இன்னும் அழகாக இருக்காண்டு இப்படித்தான் இருக்கும். நீங்கள் அதாவது இந்த நாங்கள் இப்போ கடையில் வேண்ட எங்கள்ட லாஸ்டிக் பாவாடையெல்லாம் கவனிச்சிங்கன்னா இப்படித்தான் இருக்கும். நல்ல ஒரு நீட்டாக நாங்களும் நீட்டாக அதாவது பேசிக்கிலேருந்து பழகி கொண்டு போய்க்க நீட்டாக நாங்கள் பழகணும். இனி நான் வந்து இந்த பேண்டு பொருத்த போகிறேன். அதாவது பேண்டிலிருந்து அதாவது கீழ் வீதி மட்டும் நான் தைக்க போகிறேன் சைட்டு தையல். இப்போ பாருங்கள் இந்த தையல் தைக்க நான் இதிலேருந்து அதாவது 1 இன்ச்சு நான் உள்ளுக்காக எடுத்து தான் தைக்கிறேன். இது என்னத்துக்கண்டு நான் அடுத்ததாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் தைச்சு முடிஞ்சிட்டு அதாவது தைச்சு நல்ல ஒரு நீட்டாக நீராக நாங்கள் எடுக்க வேணும். எடுத்து அந்த துணியின் அதாவது நீளப்போரை நாங்கள் பார்த்து வடிவாக நாங்கள் தைக்கணும். அதில் பிறகு நாங்கள் கட்டு தையல் போட்டுட்டு நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு பாருங்க அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த லாஸ்டிக் அந்த துணியை வந்து கொஞ்சம் அந்த மிஞ்சி போயிருக்கிறத நான் வெட்டுறேன். அதாவது மிஞ்சினாண்டு அந்த லாஸ்டிக்கின்ற அகலம் கூடவாக இருக்கிறத நான் வெட்டுறேன். வெட்டி போட்டு அதில் ஒரு இன்ச்சி அளவை நான் எடுத்து போட்டு அப்படி மடித்து போட்டு திரும்ப ஒரு மடிப்பு போடுறோம். அதாவது அந்த லாஸ்டிக்கு அந்த தைச்சதுக்குரிய அடையாளம் தெரியாதபடி இப்படி நாங்கள் மடித்து போட்டு எடுக்கணும். நீங்கள் இன்னும் சின்னதாக எடுக்கிறண்டாலும் எடுக்கலாம். நான் இப்படி எடுத்து வச்சு காட்டுறேன். அதாவது இந்த வீடியோவுக்கு வடிவாக தெரிகிறதுக்காண்டி நீங்கள் இன்னும் சின்ன பீஸாக வெட்டி போட்டும் நீங்கள் அப்படி தைச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்க நான் அதில் அதாவது கட்டு போட்டு நான் தைக்க போகிறேன். தைச்சு போட்டு மிகவும் ஒரு அழகானதாக அதாவது நாங்கள் லாஸ்டிக் வச்சு தைச்சதுன்ற அந்த இடமே தெரியாதபடி தான் நான் அதை அப்படி வச்சு தைக்கிறேன். அப்படி மடித்து தைக்கும்போது நல்ல ஒரு நீட்டானதாக இருக்கும் எங்களுக்கு பார்க்கும்போது.
நான் முதலே சொல்லியிருக்கிறேன், நாங்கள் பேசிக்கு நாங்கள் டெய்லரிங் படித்தாலும் நீட்டாக நாங்கள் படிக்கணும். அதுதான் இங்கே முக்கியமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நாங்கள் பிளாஸ்டிக் வச்சதே தெரியலை. இனி நான் வந்து அந்த வீதி பகுதி, அதாவது கீழ் வீதி பகுதியை, பாவாடைன்ற கீழ் வீதி பகுதியை நான் தைக்க போகிறேன். அதுக்கு வந்து அரைஞ்சியாக எடுத்து நான் வடிவாக உள்ளுக்கு, அதாவது மடித்து வடிவாக தைக்கிறேன். இந்த மடிப்பெல்லாம் நீங்கள் வடிவாக நீட்டாக மடித்து தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்றால் நாங்கள் பேசிக்லேருந்து தைக்கிற நாங்கள் நல்லொரு நீட்டாகத்தான் தையல் பழகணும். நாங்கள் சும்மா ஏனோ தான் ஒன்று பழகாமல் பேசிக்லேருந்து பழகிற நாங்கள் நல்லொரு நீட்டாக பழகிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு எங்களுக்கு சுலபமானதாக இருக்கும். அடுத்தது சாரி ப்ளவுஸ்கள் எல்லாம் தைக்கும் போது உண்மையில் நல்ல ஒரு நேர்கோட்டில் எங்களுக்கு தையல் வரும். உங்களுக்கு நேர்கோட்டில் உங்களுக்கு தைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் முதல் வந்து, அதாவது பேப்பரில் நீங்கள் நேர்கோட்டை கீறிட்டு அதில் நீங்கள் வடிவாக தைச்சு பழகுங்கள். தைச்சு பழகிட்டு அதுக்கு பிறகு துணியிலையும் தைச்சு பழகுங்கள். நான் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து பாவாடை செக்ஷன் ஒவ்வொன்றாக செய்து அதாவது தைச்சு காட்டி கொண்டு போய்க்க அது இடையே தைச்சு காட்டிலாது. நான் இது இந்த பாவாடை இதுகளெல்லாம் நான் தைச்சு காட்டின பிறகு நான் அதுக்கு பிறகு அந்த எப்படி நாங்கள் நேர்கோடு கீறி எப்படி எல்லாம் அதாவது தைக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டித்தரலாம். இது வந்து பாருங்கள், இப்போ பாவாடை நான் தைச்சு முடிஞ்சது, நல்ல ஒரு நீட்டாக தைச்சு முடிஞ்சது. இப்படித்தான் பாவாடை வரப்போகுது. அதாவது நீங்கள் எனக்கெல்லாம் இது கஷ்டம் என்று சொல்லி லாஸ்டிக் வச்சு தைக்கிறது கஷ்டம் என்று சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை, மிகவும் ஒரு இலகுவானது. நாங்கள் இப்போ கடையில் வேண்டிய நீங்கள் பாருங்கள், இதே மெத்தட்லாம் இருக்கும் அந்த லாஸ்டிக் எல்லாம் வச்சு. ஆனால் அதே நேரம் வந்து நாங்கள் வச்சு தைக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையில் கஷ்டம் இல்லை. அந்த இழுத்து தைக்க சிலது அந்த ஃபிட்டாக இழுபட்டு வராது. நாங்கள் கொஞ்சம் கவனித்து எடுக்க வேணும். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் பேசிக்லேருந்து நீங்கள் பழகி கொண்டு போங்கள், மிகவும் ஒரு சுலபமானதாக இருக்கும். முதல் நீங்கள் தைச்சு பழகுங்கள். நான் அதை தான் சொல்கிறேன், இவ்வளோத்துக்கு இவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் தைத்து பழகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் தைக்கலாம். இப்போ பாருங்கள், இது துண்டு தையல் கொப்பி, அதாவது நாங்கள் தைச்சு இவ்வளோ நாளும் தைச்ச இந்த கொப்பி தான் நான் இதில் ஃபிட் பண்ணுறேன். நீங்களும் ஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி குண்டு பின்னால் நீங்கள் எடுத்து அதை ஃபிட் பண்ணி விடுங்கோ. நீங்கள் தைச்ச ஒவ்வொரு உடுப்புகளையும், அதாவது ஒவ்வொரு கட்டிங்களையும் நீங்கள் அதில் ஃபிட் பண்ணி வைக்கிறதன் மூலம் உங்கள்கிட்ட இந்த கட்டிங் வந்து துளையாவதபடி இருக்கும். நான் ஒவ்வொன்றாக நான் இதில் ஃபிட் பண்ணி விடுறேன். ஃபிட் பண்ணி கொண்டு தான் போகிறேன். அப்படி நாங்கள் ஃபிட் பண்ணால் தான் எங்கள்கிட்ட கட்டிங்கு நல்ல ஒரு, அதாவது நீண்ட காலத்துக்கும் பாவிக்கலாம். அதே நேரம் வந்து நாங்கள் அதாவது தையலை பற்றி நாங்கள் மறந்தாலும் திருப்பி மீட்டி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்ல ஒரு நீட்டான நல்ல ஒரு பாவாடை, அதாவது குட்டி பாவாடை நான் தைச்சிட்டேன். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். வெனசா சங்கரன்ற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பாவாடை தைச்சு முடியலை, இன்னும் நிறைய பாவாடை வகைகள் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு கட்டிங்கள் எடுத்து நான் காட்டுவேன். நீங்களும் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெனசா சங்கரன்ற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ கொப்பியலுக்கு நீங்கள் வைக்க அந்த பாவாடை வெளியில் வருதானா நீங்கள் இப்படி மடித்து போட்டு உள்ளுக்கு வையுங்கோ. மிகவும் ஒரு நீட்டானதாக இருக்கும். தேங்க்யூ.